ஆமா இல்லன்னா சாபம் சாபத்தை எடுத்து நாளைக்கு இன்னைக்கு சாபம் உண்டு. நல்ல சாபம் கொடு. அதனால இன்று நான் எதுக்கு வந்தோம்? சத்தியலோகத்தை ஆளக்கூடிய அதெல்லாம் போனா போகட்டும். கையில வந்து நாய் தரத்துல குச்சாட்டு வச்சு அதனால நான் இப்பொழுது படைக்கப்பட்ட சத்தியலோகத்தை வாசன் அந்த பிரம்மாவை தேடி நான் போய் பார்க்கறேன். அவன் அந்த பிரம்மா என் பாதத்தை பணிஞ்சானா அவனுக்கு வரம் உண்டு, இல்லன்னா சாபம். போட்டு கொள்ளுங்க. போட்டுமா? போய் வரட்டுமா? ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம சத்தியலோகமே இப்படி கிடு 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 என்று அடிக்கிறது. யாரோ வருவது போல் தெரிகிறது. உண்மைதான். யார் எவர் என்று பார்க்கலாம். ஆனா இப்பொழுது சத்தியலோகம் தேடி வந்திருக்கிறோம். அது சின்ன பிள்ளைங்க ஆனா சத்தியலோகம் தேடி வந்திருக்கிறேன். அந்த படைக்கப்பட்ட பிரம்மாவை தேடி நான் வருகிறேன். தேவி யாரோ வருவது போல இருக்கிறது. உண்மைதான். யார் வருவது கூட தெரியாம இந்த தவறிக்கு வருவது கூட தெரியாம கணவனும் மனைவியும் உல்லாசமாக கஞ்சன மெத்தியில் காடோடு காடு வைத்து கட்டி பிடிச்சு கட்டி சாபத்தை கொடுக்கல. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. கலைவாணி சரஸ்வதி அதாவது பிரம்மனும் சரஸ்வதி இருவருமே பஞ்சநமத்தை அலங்கரித்து படித்திருக்கும் போது யாருடைய அனுமதி இல்லாமல் நாய் பூத மாதிரி இப்படி வந்திருக்கிறாரு. யார் இவர்? நீ பிரம்மன் இடத்தில் சென்று தவறிசி முனிவர் வந்திருக்கிறார் என்றார். உங்களை தேடி தவறிசியாகப்பட்ட மகா முனிவர் வந்திருக்கிறாருங்க. அதனால அவர் பார்க்கணுமா? கூட்டிட்டு வரீங்களா? படைக்கும் பிரம்மா நான் போய் அவரை பார்க்கதா? அவரை என்ன பார்க்க சொல்லு. அப்படியே சொல்றீங்களா? அப்படியே சொல்றாரு. முனிவரே, படைக்கக்கூடிய பிரம்மா வந்து உங்களை பார்க்க முடியாதா? நீங்க தான் போய் அவரை பார்க்கணுமா? பிரம்ம ரிஷி ராசரிஷி தேவரிஷி வந்திருக்கிறார் என்று அறிக்கை செய்தாயா? அப்படியே சொன்ன வர முடியாது இருக்காங்க. அப்படி சொன்னா நீ அப்படி ஒரு புறம் இல்லை. இங்கே போது போறாரு இங்கே மூணாவது வேலை இருக்கும். இங்கத்தான் நக்கிறேன். பிரம்மா நான் வருவது கூட தெரியாம கணவனும் மனைவியும் உல்லாசமாக இருக்கிறான். மரியாதையை வந்துடுறா. பிரம்மா மெதுவா ஆச்சரியமாக இருக்கிறது. பிரம்மதேவா முனிவரே,
சாடி ஆடமல கோபம் எட்டா சாபம் கொடுத்தா வரும் 22 ராத்திரம் படைத்த தவரிசி தேவரிசி என் பெயர் தூர்வாசன் என்னுடைய பாதத்தினை பணிய வேண்டும் தூர்வாசனாக யாராக வேணமாறு பஞ்சனமத்தை அலங்கரித்து படித்திருக்கும் பொழுது நீ வந்து எட்டு இருக்கக்கூடிய காரணம் என்ன படைவாணி உனக்கு தான் என்ற மமதை தான் என்ற கர்வம் உன்னுடைய கர்வத்தை நான் அடக்கணும் மரியாதையாக சொல்றோம் என்னுடைய பாதத்தை நீ பணிய முடியுமா முடியாது என் பாதத்தை பணிந்தா உனக்கு வரம் கிடைக்கும் இல்லன்னா என்ன சாபம் ஒரு முனிவர் பாதத்தை ஒரு தேவர் நான் பணிவதுதான் மும்மூர்த்தி தேவர்கள் என்று பாராளுக்கு தேவருக்கெல்லாம் முதலாவது தேவராக பெற்ற பிரம்ம தேவர் என்று பாராமல் படிக்க ஒரு முனிவர் பாதத்தை பணிய சொல்கிறாரு என்னவர் திமிரு ஏண்டா எங்கள் பாதத்தை முடியாது முடியுமா முடியாது முடியாது பிரம்மா என்ன உனக்கு இருப்பது 5 சிரம் சரஸ்வதி லட்சுமி பார்வதி மகேஸ்வரி மனோன்மணி இப்படி சொல்லக்கூடிய 5 சிரம் 5 சிரத்துல உனக்கு தான் என்ற அகம் பிரம்மா 5 சிரத்துல உனக்கு தர்மம் கொடுக்கக்கூடிய சிரம் இன்று முதல் அறுபடை பார்க்கணும்
துர்வாச முனிவர் சாபத்தை அழித்து விட்டார். உண்மைதான் சுவாமி. அந்த சாபம் சாகவனம் பண்ற எங்க போகணும் தெரியுமா? கழகிரி ஆளக்கூடிய சிவபெருமானை காண வேண்டும். அப்படியா? நான் கழகிரி செல்ல வேண்டும். கழகிரி வாசன் சிவபெருமானை பாருங்கள். நான் வந்து உமையவள் பார்வதி தாயை போய் சந்திக்கிறேன். இதற்கு எப்படியாச்சும் விமோசனம் கண்டு வரலாம் சாமி. ஆகட்டும். ஐயோ கடவுளே, அம்மா தாயே.